கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துத நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நாம் எல்லாரும் கண்ணுகளை மூடலாம், ஜெபிக்கலாம். தேவனே, பரிசுத்த பிதா, ராத்திரி வேளையிலப்பா விசுவாசத்தோட நம்பிக்கையோட உம்முடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறேன். தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய், நீர் எங்களை வழி நடத்துகிறவராய், எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் கர்த்தரே உம்முடைய மேல் விசுவாசமாய் இருக்க, உம்முடைய மேல் நம்பிக்கை உள்ளவராய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. தேவனே, நீர் எங்களையும் பரிசுத்தப்படுத்துகிறவராய், நீர் எங்களையும் பலப்படுத்துகிறவராய் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலப்பா கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும். எல்லா பலவீனங்கள் மாற்றப்படட்டும். வசனங்கள் கேட்கும் போது அந்த வசனங்களை புரிவதற்கான கிருபைகளை கொடு. வசனங்கள் புரியப்பட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கவனமாய் தேவனே உம்முடைய வார்த்தையின்படி முன்னாடி நடக்கிற மக்களாய் இருக்க நீர் கிருபை செய்யும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தன் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த நாடுகளிலும் கூட நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை வழி நடத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறது. நேற்று தினத்தில் நாம் அப்ரஹாமுடைய சில விசுவாச வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சரீரம் பலவீனமாயிருந்தாலும் அவருடைய சரீரம் சத்ததாய் இருக்கிறார் என்று வேதத்தில் சத்ததாய் இருக்கிறார். 100 வயசில் ரொம்ப பலவீனம் இருக்கும். 100 வயசில் சரீரம் பலவீனதையோடு இருக்கும் போதும் அவர் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் தான் விசுவாசம் வைத்திருந்திருக்கிறது. அவர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் இருந்ததில்லை. அவர் தேவனுடைய வார்த்தையில் சந்தேகப்பட்டதில்லை. கர்த்தர் பிள்ளைகளை, நேற்று தினத்தில் அவ்வளவு பெரிய நல்ல ஒரு வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி அதில் நாம் அதே வசனத்தை தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறேன். தேவ பிள்ளைகளே, நாளுகளில் ஆபிரகாம் மட்டுமல்ல, சாராள் அவள் விசுவாசத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, அதை உண்மையுள்ள தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அதை அவள் உண்மையுள்ளது என்று எண்ணினார்கள். அதனாலே அவள் கர்ப்பம் தரிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, வயதாய் இருக்கும் போது, இனி முடியாது என்று உலகம் சொல்லும் போது, இனி எங்களால் எழும்பி நிற்க முடியாது என்று இந்த உலகம் பேசும்போது, நமக்கு சுற்றிலும் உள்ளவர் பேசும் போதும் நாம் தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்கட்டும். தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்கும் போது அவர் நம்மை உயர்த்துவார். அவர் நம் தேவைகளை சந்திப்பார். அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஆதியாகமம் 21 அதிகாரம் അതിന്റെ 2ാമത്തെ വചനം നാം വാസിക്കുമ്പോൾ, ആദിയാഗമം 21 அதிகாரம் അതിന്റെ 2ാമത്തെ വചനത്തിൽ ആബ്രഹാം മുതിർവയതായിരിക്കയിൽ സാറാൾ ഗർഭവതിയാകി தேவன் குறித்திருந்த காலத்திலே அவளுக்கு ஒரு குமாரனை பெற்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் குறித்திருந்த காலத்தில், நீங்க குறித்திருந்த காலத்தில் அல்ல, ஏதோ மனிதனுடைய குறித்திருக்கிற காலத்தினாலே அல்ல, தேவன் குறித்திருந்த காலத்திலே அவளுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லப்படுகிறார். அப்போ தேவனுக்கு முன்பாக விசுவாசத்தோட கடந்து வரும்போது, தேவனுக்கு முன்பாக நாம் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை விசுவசிக்கும் போது, நமக்கு தேவன் குறித்திருக்கிற நாளில் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ அவர் குறித்திருக்கிற காலத்திலே அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க, நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது.
ஞானும் நீங்களும் சோர்ந்து போகிறார். சில நேரத்தில் முடியாது என்று சொல்லுகிறார், சில நேரத்தில் இனி ஆகாது என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஞானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தையில் தான் நம்பிக்கை வைக்கிறார். அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்கும் போது அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கும். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாயிருக்கிறார். அப்போ முதிர் வயதிலே, அப்ப நாம் நேற்று தினத்தில் எல்லாம் வாசிக்கும் போது 100 வயதுள்ளவராய் காணப்பட்டிருக்கிறார் என்று காணுகிறார். தேவ பிள்ளைகளே, 100 வயதுள்ளவராய் இருக்கும் போது அங்கே ரொம்ப வயதான சூழ்நிலையில் இருக்கும் போது அது இங்கே சாராள் கர்ப்பவதியாகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளுகளில் நமக்கு விசுவாசம் குறைந்து வருகிறார். நம்முடைய விசுவாசம் குறைந்து 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 போகிறார். ஆபிரகாம் தன் சரீரத்தை பார்த்ததில்லை, அவங்களுடைய பலவீனதையை பார்த்ததில்லை. அவங்களுக்கு 100 வயசாயிருக்கிறார், இனி என்னாவும் யோசித்ததில்லை. தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய பலவீனதையும் நம்முடைய கண்ணீரான சூழ்நிலைகளையும் பார்த்து பார்த்து பயப்பட்டு இனி என்னாவும் சொல்லி இருக்கும் போதும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் மேல், அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவராயிருக்கட்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவராயிருந்திருக்கிறார். ஆபிரகாம் நேற்று தினத்தில் நான் வாசிச்சு கேட்ட வசனம் ரோமர் 4:19 அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, விசுவாசத்தோடு இருந்திருக்கிறார். அவருடைய சரீரம் பலவீனமாய் இருந்திருக்கிறது, அவருடைய சரீரம் சத்ததாய் இருந்திருக்கிறது. அவருக்கு 100 வயது உள்ளதாய் இருக்கும் போதும், சரீரம் பலவீனமாய் இருக்கும் போதும் தேவன் சொல்லி இருக்கிறார், உனக்கு குழந்தை கிடைக்கும், உனக்கு ஒரு விடுதல் உண்டு, உனக்கு ஒரு விடுதல் உண்டு என்று சொல்லப்படும் போது அவர் தன் சரீரத்திலே பலவீனதையை பார்த்ததில்லை. அவர் விசுவாசத்திலே அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவராயிருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 21:2 ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கும் போதே சாராள் கர்ப்பவதியாயிருக்கிறார். தேவன் குறித்திருந்த காலத்தில், அப்போ அங்க பாருங்க, தேவன் குறித்திருந்த காலத்தில் ஆபிரகாமுக்கு விடுதல் கிடைக்கிறார். மனிதன் குறித்திருக்கிற காலத்தில், நம்ம இப்ப மனிதனுக்கு பின்னாலே சுற்றுகிறார், மனிதன் சொல்லுவதை நம்புகிறார், உலகம் சொல்லுவதை நம்புகிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்க நேரம் இல்லை, தேவனில் இருந்து பெற்றுக்கொள்ள நமக்கு நேரம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்து என்றால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர் என்று நாம் விசுவாசத்தோட ஆயிருக்கட்டும். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் தேவ பிள்ளைகளே, அவர் குறித்திருக்கிற காலத்தில் உன்னுடைய குடும்பத்தில் பெரிய வெற்றியை கொடுக்க, அவர் குறித்திருக்கிற காலத்தில் உன் குடும்பத்திலே பிரச்சனைகளை மாற்ற, அவர் குறித்திருக்கிற காலத்தில் நீ குழந்தை பாக்கியமுள்ளவராய் மாற்றப்பட அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், முன்னாடி நடத்துவார். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் இருக்கட்டும். அவிசுவாசம் இருக்கக்கூடாது. இனி நடக்குமா, முடியுமா, இனி எனக்கு கிடைக்குமா, எனக்கு பலவீனம் இருக்குது, நான் அப்படி இருக்குது இப்படி இருக்கிறேன்னு சொல்லி இந்த உலக பிரகாரமான வார்த்தைகளை சொல்லி நடக்கிறவங்களாய் அல்ல, அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவராய் நாம் காணப்படட்டும். 3வது வசனம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 21 அதிலே 3வது வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஆபிரகாம் தன் குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் அபிரகாமுக்கு வயதான நாளில் ஒரு சந்தோஷம் உருவாகிறது. ஜனம் சொல்லி இருக்கலாம், உன்னாலே முடியாது. பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி இருக்கலாம், உன்னாலே முடியாது. நண்பர்கள் சொல்லி இருக்கலாம், உன்னாலே முடியாது. இனி நீ தேவனை சார்ந்திருத்து என்ன பிரயோஜனம் என்னெல்லாம் கேட்டிருக்கலாம். அவர் பக்கத்தில் உள்ளவங்கள வார்த்தை கேட்டதில்லை,
சுற்றிலும் இருந்தவங்களோட வார்த்தை கேட்டதில்லை, நண்பர்களோட வார்த்தையை கவனித்ததே இல்லை. அவர் தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவராய் இருந்திருக்கிறார். அதனால ஈசாக்கை பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்திருக்கிறது. 4வது வசனம் வாசிக்கும் போது, தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனிக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறது. நமக்கு தெரியும், நாம் விருத்த சேதனத்தை குறித்தெல்லாம் நாம் தியானித்து இருக்கிறது, நாம் வசனத்திலிருந்து படித்திருக்கிறது. பவுலுடைய வார்த்தைகள் பேசும்போது நான் சொல்லி இருக்கிறது. அப்போ யூதர்களோட முறைப்படி 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்படும். அப்போ அன்னைக்கு இருக்கிற முறைப்படி, யூதர்களோட முறைப்படி இந்த ஆபிரகாம் ஈசாக்கு 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணி அப்படி அவர் விசுவாசத்தில் முன்னாடி கடந்து செல்லுகிறார். 5வது வசனம் வாசிக்கும் போது, தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தது என்று காணப்படுகிறார். ஆபிரகாம் தனக்காக ஒரு குழந்தையை தேவன் கொடுக்கும் போது 100 வயதுள்ளவராய் காணப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விசுவாசத்திலே நிலைத்திருந்தவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நமக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணி, 10 வருஷம் வெயிட் பண்ணி, இனியும் முடியாது, என்ன செய்யணும் வேவலாதிப்பட்டு கொண்டிருக்காதே. விசுவசிக்கட்டும், தேவன் எனக்காக அற்புதத்தை செய்வார், தேவன் எனக்காக ஒரு விடுதலை அனுப்புவார் என்று விசுவசிக்கட்டும். நிறைய பேர் தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து ஜபிக்க நேரமில்லை. நாம் டாக்டருக்கு பின்னாலே ஓடுகிறார், நாம் அங்க பணம் செலவு பண்ணுகிறோம், இங்க பணம் செலவு பண்ணுகிறார். பாஸ்டர்மார் ஜபிக்க வரும்போது 10 ரூபாய் கிழிஞ்ச நோட்டு கொடுக்கும், டாக்டர்மாருக்கு 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கும். இதுதான் வித்தியாசமா இருக்கு. நம்ம விசுவாசம் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து ஜபிக்க நமக்கு நேரம் இல்லை. தேவனோடு விசுவாசத்தோட ஆயிருக்க, அவர் எனக்காக யாவற்றையும் செய்வார் என்று நம்ப நமக்கு முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் நாம் இன்னைக்கும் இந்த உலக பிரகாரமான எருசலேமில் இருக்கிறது. உலகத்துக்கு நேராய் நம்முடைய கண் பார்வை இருக்கிறது. இனி இந்த உலகத்துக்கு பின்னாலே போகலாமா என்று யோசிக்கிற அநேகர் இருக்கும். இந்த நாடுகளில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்னையும் உங்களையும் அதே அவர் மேலான எருசலேமுக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறது. மேலான எருசலேமில் பரிசுத்தம் இருக்கிறது, மேலான எருசலேமில் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது, மேலான எருசலேமில் எல்லா நன்மைகளும் இருக்கிறது என்று காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் கைவிடுதவர் அல்ல, நம்மை தேவன் தள்ளிவிடுதவர் அல்ல. இந்த நாளுகளில் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு நிரப்பேன். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது. நமக்கு வெற்றியை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது. நம்மை பலப்படுத்தி நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோட ஆபிரகாம் பெற்றுக் கொள்ளுகிறார். இந்த ராத்திரி வேளையில் ஞானும் நீங்களும் விசுவாசத்தோட பெற்றுக் கொள்ளட்டும், விசுவாசத்தோட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அவர் என்னை நடத்துவார், அவர் என் தேவைகளை சந்திப்பார், அவர் என்னை பலப்படுத்தி நடத்துவார். இயேசுவோடு கூட எப்போதும் விசுவாசத்தோடு ஆயிருக்கும் போது உன் குடும்பத்தில் ஒரு விடுதல் உண்டு. உன் குடும்பத்தில் ஒரு விடுதலை கொடுக்க, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்க இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்க இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் நாம் சோர்ந்து போகும். இனி என்னால முடியாதே என்று சொல்லும். ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஜெபிச்சீரே, இனி எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், பாடுகள், துன்பங்கள் என்று நாம் கேட்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சாராளும் ஆபிரகாமும் ஒரு பெரிய வெற்றி அவங்களுடைய வாழ்க்கையில் உருவாகுது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தினாலே அவர் வெற்றியை பெற்றுக் கொள்ளுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தினாலே ஒரு பெரிய வெற்றி அவங்களுடைய வாழ்க்கையில் உருவாகுது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்க 6வது வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க, தேவன் நம் வாழ்க்கையில் பெரிய விடுதலை கொடுக்க, தேவன் நம் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க அவர் உண்மையுள்ளவர். நாம் சில நேரத்தில் நம்முடைய சமயத்தை பார்க்கும், நம்முடைய நேரத்தை பார்க்கும், நம்முடைய நேரத்தில் அது கிடைக்காததினாலே இனிமேல் கிடைக்காது என்று நாம் நம்பும். மனுஷன் தான், நம்ம எல்லாரும் மனுஷன் தான். நம்ம எதிர்பார்த்து 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 இருந்து கிடைக்காமல் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இனி கிடைக்காது, இனி கிடைக்காது. தேவனுடைய நேரத்துக்காக காத்திருக்கட்டும். அல்லேலூயா. தேவன் குறித்திருக்கிற காலத்தில் உனக்கு நன்மையை கொடுப்பார். அல்லேலூயா. நாம் விசுவசிக்கட்டும். தேவன் குறித்திருக்கிற நாளிலே அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை வளர வைப்பார், அவர் எனக்காக யாவற்றையும் செய்வார். இங்கு நாம் 7வது வசனம் வாசிக்கும் போது சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேன் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வயது நாளிலே இப்படி ஒரு அற்புதம் நடக்குவார் என்று யார் சொல்லும்? அற்புதவானாய தேவன் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போதே ஆபிரகாம் நம்பிக்கையுள்ளவனாயிருந்திருக்கிறான். தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறது என்றால் அந்த தேவன் எனக்காக ஒரு பெரிய விடுதலை அனுப்புவார் என்று விசுவசித்திருக்கிறார். 8வது வசனத்தில் பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான் என்று சொல்லுகிறான். ஆபிரகாம் பெரிய விருந்து உண்டு பண்ணி அங்கு பெரிய விருந்து வைக்கிறார். இங்கு கடைசியாக நாம் பார்க்கும் போது 9வது வசனத்தின் பின்பு ஈஜிப்ட் தேசத்தாகிய ஹாகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரிகாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறமே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரன் ஆகிய இசகாக்கு கூட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார்கள். இப்போ இந்த அடிமை பெண்ணு அவளுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த அடிமை பெண்ணையும் அந்த பிள்ளையையும் ஹாகாரினையும் பிள்ளையையும் அங்கே இருந்து அவங்களுடைய வீட்டிலிருந்து துரத்துங்கள் என்று யார் சொல்லுகிறது? இந்த சாராள் சொல்லுகிறான். சாராளுக்கு பிள்ளை இல்லாத இருக்கும் போது அடிமை பெண்ணே நீ அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடு என்று சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் தேவன் இவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அவள் சொல்லுகிறார், உன்னுடைய அடிமை பெண்ணையும் இந்த அவளுடைய மகனையும் இந்த இடத்திலிருந்து அனுப்பிவிடும். ஏனென்றால் அந்த ஈசாக்கு கூட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். நாம் முன்னவே அடிமையாய் இருந்திருக்கிறது, சாத்தானுக்கு அடிமையாய் இருந்திருக்கிறது, நாம் முன்னவே இந்த உலகத்துக்கு அடிமையாய் இருந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளை, அந்த அடிமையாய் இருக்கிற இடத்திலிருந்து கால்வரி சிலுவையில் அவர் ஆணிகளால் அறையப்பட்டதினாலே, கால்வரி சிலுவையில் அவர் ஆணிகளால் அறையப்பட்டு நமக்காக தன் ஜீவனை கொடுத்ததினாலே நமக்கு ஒரு விடுதல் தேவன் கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு சுதந்திரராய் மாற்றப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, மேலான எருசலேம் நாம் சுயாதீனம் உள்ளவராய் இன்னைக்கு காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் ஏதோ காரியங்களுக்காக அல்ல, நாம் இந்த உலகத்தில் ஏதோ நன்மைகள் எனக்கு கிடைத்தில்ல என்று சொல்லி இருக்கிறதுக்காக அல்ல. தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், தேவன் என் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை அனுப்புவார் என்று நம்பிக்கையோடு நாம் ஆயிருக்கட்டும். எல்லாரும் கண்ணுகளை மூடலாம், நாம் செபிக்கலாம். தேவன் நமக்காக பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துவார். தேவனை பரிசுத்த பிதாவே, இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய வசனங்களை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய சாராளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை நீர் கொடுத்தவர். வயதான நாளில் அவர் விசுவாசத்தோடு இருந்ததினாலே
அவருக்கு ஒரு வெற்றியை நீர் கொடுத்திருக்கிறதுக்காக ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை கேட்க நீர் கிருபை செய்திருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனே, இன்னைக்கு கடந்து வந்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த. இந்த உலகத்திலே பிரச்சனைகளுக்கு பின்னாலே அல்ல, இந்த உலகத்துக்கு பின்னாலே அல்லப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை உள்ளவராயிருக்க, தேவனுடைய வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை உள்ளவங்களாயிருக்க தேவனே கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதி. ஒரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம் இறங்கி வரட்டும். எல்லா இந்த மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். தேவனே, வியாதியோடு பலவீனதையோடு பாரத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை கொண்டு நிரப்பும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படட்டும். நீர் தொடும் அப்பா. ஒரு விடுதல் உண்டாக கிருபை செய்யும். அநேகர் கண்ணீரோடு பாரத்தோடு மனவேதனையோடு இருக்கும் போது ஒரு பெரிய விடுதலை கொண்டு நிரப்பி நீர் ஆசீர்வதி. தேவனே, நாடுகளில் விசேஷமாக வல்லமைக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு. தேவனுடைய வல்லமை ஒரு மக்கள் மேல் ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவி ஒரு மக்கள் மேல் இறங்கி வரப்படட்டும். அபிஷேகத்தால் நிரம்பப்படட்டும். தேசத்தில் அபிஷேகத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆயிருக்க நீர் கிருபை செய்யும். விசுவாசத்தினாலே நாங்களும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய குறித்த நாளிலே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த உலகம் தராத்து சமாதானம் தேவனே நீர் எங்களுக்கு கூட கட்டளை இடுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தனவிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென்.